புதுசா கட்சி ஆரம்பிச்ச அந்த நடிகர் மேடையில் என்ன பேசுறாரு? நான் MP3 ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்ட மாதிரி இந்த வரலாற்றை பேசிக்கிட்டு புள்ளி விவரங்களை பேசுறது நான் இல்லை அப்படின்ற. ஐயா, நாட்டில் முதல்ல எல்லாருக்கும் வரலாறு தெரியணும். இந்த நாட்டில் என்ன நடந்தது என்ற வரலாற்றை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இளைஞனையும் கொள்கை வழியில் திசை திருப்பிய ஒரு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நமது உதயநிதி ஸ்டாலின். காரணம், இளைஞர்களை நம் வசப்படுத்துறது தான் கஷ்டம். நான் ரெடியா வந்துட்டாங்க பயிலாம். சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு விசில் அடிச்சா அதுக்கப்புறம் கோவாவில் போய் கல்யாணத்தில் போட்டோவில் போஸ் கொடுக்கறது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல. கட்சியில் என்னென்ன இந்த நாட்டில் நடக்குதோ அது ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கணும், அறிக்கை விடணும். ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புதுசா கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்லியிருக்காரு அதை பத்தி. அதான் இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. பாராளுமன்றத்தில் 15 நாளா விவாதம் நடக்காம இப்படி போயிருக்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க தலைவர், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லணும்ல. சார்ட்டர்ட் பிளைட்ல ஒரு நடிகை கூட போய் போட்டோ எடுக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய் விடுவார்கள். 75 ஆண்டு காலம் இந்த மக்களோடு மக்களாக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் தலைவர் தான் 2026 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்த போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்று சொல்லி